ஹாய் மக்களை, இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா சோதனைகளின் தலைவியான வைஷ்ணவி பத்தி தான் பேச போறோம். அந்த பிள்ளை என்ன சொல்லிருக்கா, முட்டாள் மக்களுக்கு புரியல. அதாவது டிவிக்கு ஓட்டு போட்டா எல்லாத்தையும் முட்டாள்னு சொல்லியிருக்கா. இவ தமிழ்நாடு மக்களை முட்டாள்னு சொல்லியிருக்கா. அதை தான் என்ன சொல்லியிருக்கானா, தமிழ்நாட்டில் கூத்தாடி ஒருவன் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை உருவாகும் என்று முட்டாள் மக்கள் உணரும் தருணம் மிக தொலைவில் இல்லை. அது என்ன சொல்ல வரானா, இப்ப விஜய் ஜெயிஸ்டார்ல என்ன சீக்கிரத்துல வந்து ஆட்சிக்கு வந்தனால என்ன நடக்குங்கிறத மக்கள் எல்லாம் உணர்ந்துருவாங்களா. அது எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு வேலையை பாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காதும் கூத்தாடி. அப்ப டெபுட்டி சிஎம் உதயநிதி யாரு, தியாகியா? அந்த பையன் ஒரு கூத்தாடி தானே. கூத்தாடிக்கு டெபுட்டி சிஎம் கொடுக்கலாமா? 30 வருஷமா தனக்குன்னு ஒரு ராமராஜ்யத்தை உண்டாக்கி வச்ச தலைவன் மக்களுக்காண்டி உழைக்க வரேன் 285 கோடி வேண்டாம்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு வராப்ல. அவரை பார்த்தா கூத்தாடி உங்களுக்கு. அப்ப உதயநிதி யாரு, பேத்தாடியா? ஏன்டி பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாமா? இங்க கொஞ்ச நாள் நக்கி போலச்சா, எப்படி இங்க எவனும் உனக்கு கண்டுக்கல, எப்படி உனக்கு ஒண்ணு நடக்க போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீ பச்சை முன்னாடியே தெரியும், அதனால உன்னை வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இப்ப அங்க போய் 200 ரூபாய் கொடுக்குற, 200 ரூபாய் பிச்சைக்கு நீ என்னென்னலாம் பேசுற. நீ என்ன கடைசி வரைக்கும் முக்கி பேண்டாலும் நீ குத்தடிமை தான். வைஸ்வந்தி புரிஞ்சுதாமா? மூடிட்டு வேலையை போய் பாரு. தமிழ்நாடு மக்களா, எங்களுக்கு தெரியும் தலைவன் என்ன பண்ணுவாரு என்ன பண்ண மாட்டான்னு. பொறுத்து வந்து பாப்பா, இப்பதான் வந்திருக்காங்க பாப்போம். மூடிட்டு உங்க வேலையை பாருங்க. எங்கிட்ட வெளியிலேயே போயிடாத. மக்கள் இருக்கிற காலம் உங்க சிறப்பு அடிச்சிட போறாங்க. சாணியில் மிக்க அடிச்சிட போறாங்க. பாத்துருந்துங்க.